வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான அதே சமயம் கொஞ்சம் விசித்திரமான ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். சமீபத்துல அரசியல் வட்டாரத்துல ரொம்பவே வைரலான ஒரு கூற்று. அது உண்மையா இல்ல வெறும் வதந்தியான்னு சயின்டிஃபிக்கா ஒரு ஃபேக்ட் செக் பண்ண போறோம். வாங்க ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா இராமநாதன் சமீபத்துல ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். என்ன தெரியுமா? ஒரு ஆமையை வெட்டுனா வெறும் 300 கிராம் கறி தான் கிடைக்கும். 30 கிலோ கறி சேர்க்கணும்னா 6 மாசம் ஆமை பிடிக்கணும்னு சொல்லியிருக்காரு. கேட்கிறப்பவே ஷாக்கிங்கா இருக்குல்ல? இவ்ளோ பெரிய கடலாமையிலிருந்து வெறும் 300 கிராம் தானா? அப்படி நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா ஒரு கியூரியாசிட்டி வந்திருக்கும். இப்ப நம்ம முன்னாடி இருக்கிற ரொம்ப முக்கியமான கேள்வி இதுதான். இந்த கணக்கு உண்மையிலே சயின்டிஃபிக்கா கரெக்ட் தானா? கடல்வாழ் உயிரினங்களை பத்தின அடிப்படை உண்மைகளோட இந்த நம்பர்ஸ் மேட்ச் ஆகுதா? வெறும் பேச்சுகளையும் செவிவழி செய்திகளையும் தாண்டி நிஜமான டேட்டா என்ன சொல்லுதுன்னு இப்ப நாம அலசி ஆராய போறோம். சரி, முதல்ல இந்த கடல் ஆமைகளோட உண்மையான எடை தான் என்ன அப்படிங்கிறத பார்த்துடுவோம். உண்மையிலே பாத்தீங்கன்னா கடல்ல வாழ்ற சாதாரண அழுங்காமைகள் இல்லன்னா பச்சை ஆமைகள் கூட அசால்ட்டா 60லிருந்து 150 கிலோ வரைக்கும் வளரக்கூடியவ. அது மட்டும் இல்லாம தோணி ஆமைகள்னு சொல்லப்படுற மிகப்பெரிய வகை ஆமைகள்லாம் 300லிருந்து 700 கிலோ வரைக்கும் இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு குட்டி காரோட வெயிட். அப்படி இருக்கிறப்போ ஒரு நடுத்தர சைஸ் ஆமையிலிருந்தே பல கிலோ கறி தாராளமா கிடைக்கும். ஆனா வெறும் 300 கிராம் தான் சொல்றது ஒரு யானையை கொண்டு போய் எரியோட கம்பேர் பண்ற மாதிரி சயின்ஸ்க்கு சம்பந்தமே இல்லாத ஒரு தகவல். அடுத்ததா இந்த 6 மாச கணக்கு அப்படின்னு ஒன்னு சொன்னாங்க இல்லையா? அதுல இருக்கிற லாஜிக் மிஸ்டேக் என்னன்னு பாப்போம். உண்மை என்ன தெரியுமா? 30லிருந்து 50 கிலோ. ஆமாங்க, அந்த 300 கிராம் கணக்கையெல்லாம் ஓரமா வச்சுட்டு ரியாலிட்டியில பார்த்தா நல்ல பெரிய சைஸ்ல இருக்கிற ஒரே ஒரு கடலாமையை பிடிச்சாலே அதிலிருந்து குறைஞ்சது 30லிருந்து 50 கிலோவுக்கும் அதிகமான இறைச்சி ஈஸியா கிடைச்சிடும். ஜஸ்ட் ஒரே ஒரு ஆமை அத்தனை கிலோ எடைய கொடுக்கும். அப்போ 30 கிலோவுக்காக 6 மாசம் வேட்டையாடணும் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு லாஜிக்கே இல்லாத ஒரு மேத்தமெட்டிக்கல் மிஸ்டேக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு ஆமையை பிடிச்சாலே நமக்கு தேவையான மொத்த எடையும் கிடைச்சிடும். அப்படிங்கிறப்போ இதுக்காக 6 மாசம் கடல்லையோ காட்டுலயோ காத்திருக்கணும்னு சொல்றது அடிப்படை தர்க்கத்துக்கே ரொம்ப முரணா இருக்குல்ல? சரி, அறிவியல் பூர்வமா இது தப்புன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா இப்படி ஒரு தகவல் ஏன் பரவச்சு? இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் பின்னணி என்னன்னு இப்ப பாப்போம். இந்த விவாதத்தோட ஆரம்ப புள்ளியே இலங்கை அரசியல் தான். அதாவது இலங்கையில விடுதலை புலிகள் காடுகள்ல பதுங்கி இருந்த காலத்துல அவங்க ஆமைக்கறி சாப்பிட்டு தான் உயிர் பிழைச்சாங்க அப்படிங்கிற ஒரு டாபிக் அடிக்கடி அங்க அரசியல் விவாதங்கள்ல வர்றதுண்டு. அப்படி நடக்கிற கடுமையான வாக்குவாதங்கள்ல எதிர்த்தரப்புக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த மாதிரி எந்த ஆதாரமும் இல்லாத தவறான எண்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, அரசியல் விவாதங்கள்ல எப்பவுமே அறிவியலுக்கு அவ்வளோ சீக்கிரம் இடம் கிடைக்காது. உடனடியாக ஒரு அரசியல் லாபம் கிடைக்கணும், இல்லனா எதிராளிக்கு அவசரமாக ஒரு பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிற உந்துதல் வரும்போது அடிப்படை பொது அறிவோ சயின்ஸோ யாருக்கும் பெருசா ஞாபகம் வர்றதில்ல. நிஜமான உண்மைகளை விட விவாதத்துல ஜெயிக்கணுங்கிறது மட்டும்தான் முன்னுரிமை பெறும் அப்படிங்கிறதுக்கு இந்த நிகழ்வு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த அரசியல் விவாதங்கள் எல்லாம் தாண்டி ஆமை பாதுகாப்போட உண்மையான யதார்த்தம் என்னன்னு நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நம்ம கட்டாயம் மனசுல வச்சுக்க வேண்டிய மிக முக்கியமான உண்மை இதுதான். கடல் ஆமைகள் அப்படிங்கிறது இலங்கை மட்டுமில்லாம சர்வதேச அளவுலையும் மிக கடுமையா பாதுகாக்கப்பட்ட உயிரினங்கள். யார் எவ்வளவு சாப்பிட்டாங்க, எப்படி வேட்டையாடினாங்க அப்படிங்கிற அரசியல் விவாதங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த ஆமைகளை வேட்டையாடுறதோ அதோட கறியை கைவசம் வச்சிருக்கிறதோ சட்டப்படி ரொம்ப ரொம்ப கடுமையான குற்றம். இது நிஜத்துல ஒரு முக்கியமான சர்வதேச சுற்றுச்சூழல் பிரச்சனை. சோ, வெறும் 300 கிராம் அப்படிங்கிற ஒரு சாதாரண அரசியல் கூற்று எப்படி ஒரு சின்ன அடிப்படை அறிவியலால மொத்தமா உடையுதுன்னு நாம இப்போ தெளிவா பார்த்தோம். முடிவா உங்ககிட்ட நான் ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன். உணர்ச்சி வசப்பட்டு பேசப்படுற இது மாதிரி அரசியல் பேச்சுகள்ல இருந்து உண்மையான அறிவியல் தரவுகளை நாம எப்படி சரியா பிரிச்சு பார்க்க போறோம்? இனிமேலாவது எந்த ஒரு தகவலையும் கண்மூடித்தனமா நம்புறதுக்கு முன்னாடி அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்குற பழக்கத்தை நாம வளர்த்துக்கலாமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது போல இன்னொரு சுவாரஸ்யமான விளக்க தொகுப்போட உங்களை நான் சந்திக்கிறேன்.